வணக்கம் அன்பான மிதுன ராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய சனி பயிற்சி பலன்கள் 30/3/2025 மார்ச் மாதம் பங்குனி 16ஆம் தேதி குரோதி வருடத்தில் சனி பகவான் பயிற்சியாக போகின்ற இந்த பயிற்சியில் மிகவும் அற்புதமான மிதுன ராசிக்கு சனி பகவான் 9 குடையவராகவும் பாக்கியாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் வலம் வந்து இது நாள் வரையில் ஒரு சில கஷ்ட நஷ்டங்களிலே ஏகப்பட்ட தொழில்களிலே இழப்புகளையும் மனக்கசப்புகளையும் சந்தித்துக் கொண்டிருந்த காலங்களெல்லாம் போய் இனி வருகின்ற நாட்களிலே மிதுன ராசியை பொறுத்தவரையில் 5 வருட காலங்கள் படாத கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்த மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இனி 9ஆம் இடத்தில் இருந்து ஆரோக்கிய பாக்கியஸ்தானத்தில் இருந்து பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தில் கும்பத்தில் இருந்து மீன ராசியில் பயிற்சியாக போகின்ற இந்த பயிற்சியானது மிதுன ராசிக்கு மிகவும் அற்புதமான ஒரு யோக பலன்களையும் இனி வருகின்ற நாட்களிலே தொழில்களிலே ஜொலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பலன்களை சனி பகவான் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக 12 ராசிகளிலே மிதுன ராசிக்கு இது நாள் வரையில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இனி வருகின்ற நாட்கள் அற்புதமான யோக பலன்களையும் எடுக்கின்ற வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற தொழில்களிலே பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. குரு பகவானும் உங்களுக்கு 7-10 குடையவர் 12ஆம் இடத்தில் இருந்து குருவின் அனுக்கிரகமும் பரிபூர்ணமாக 45 நாட்களுக்கு பிறகு அவரும் உங்களுடைய ராசியை வந்தடைகின்ற அற்புதமான ஒரு நல்லதொரு மாற்றங்களை அவர் தொழில் சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 7-10 கூடியவர் குரு பகவானும் உங்களுடைய ராசியிலே வந்தடைகின்றதுனாலே இனி வருகின்ற இந்த சனி பயிற்சியில் இருந்து நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. சனியின் பார்வை உங்களுடைய விரயஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் இருந்து விழுகின்ற பொழுது தொழில்களிலே வியாபார ஸ்தலங்களிலே இருக்கின்ற நேயர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை சனி பகவான் கொடுக்க போகின்ற ஒரு மங்களகரமான குரோதி வருடம் என்று சொல்லக்கூடிய பங்குனி மாதத்தில் பிறக்கக்கூடிய மார்ச் மாதம் 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமையில் முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய நாளிலே இந்த மாதம் இந்த சனி பயிற்சி என்பது பிறக்கப் போகின்ற நாட்களிலே மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்க போகின்றார். 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய வீடு வாசல் சொத்து சுகங்கள் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாது சனியினுடைய 10ஆம் பார்வை என்பது 7ஆம் இடத்திலே விழுகின்ற பொழுதும் வரன் அமையாத நேயர்களுக்கும் வரன் கிடைக்கப் போகின்றது. வெகுமதிகள் அற்புதமான பாக்கியாதிபதி அந்தஸ்து உயர்வு மதிப்பு மரியாதைகளை பற்றி சொல்லக்கூடிய கர்மகாரகன் என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் மதிப்பு மரியாதைகள் கூட போகின்றது. பொருளாதாரத்திலே வீடு வாசல் வண்டி சொத்து சுகங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. வரன் அமையாத நேயர்களுக்கு வரன் கொடுக்க போகின்றார். 10ஆம் இடத்திலிருந்து அவர் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது இங்கே குருவும் சனியின் பார்வை பரிபூரணமாக இருக்கின்றது மட்டுமல்லாதது 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களில் இருந்து 10ஆம் இடமாக கேந்திர பார்வையாக 10ஆம் பார்வை என்பது உங்களுடைய மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுதும் இங்கே சனி பகவானும் குரு பகவானும் உங்களுடைய 10ஆம் பார்வை என்பது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானங்களிலே 10ஆம் இடத்தை 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு மிதுன ராசியை பார்க்கின்ற பொழுது தொழில்களாக இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் அற்புதமான உயர்வுகளை இந்த சனி பயிற்சி என்பது மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு கொட்டி கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இதனால் வரையில் கடந்த காலங்களில் பலதரப்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் வேலைகளிலே தொழில்களிலே அவமானங்கள் என்று சொல்லக்கூடிய படாத துயரங்களைப்பட்ட நேயர்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு அற்புதமான ஒரு யோக பலன்களை மிதுன ராசிக்கு முயற்சி சனாதிபதி சூரிய பகவான் என்றும் 4 கூடையவர் புதன் பகவானும் இங்கே 6 கிரக சேர்க்கையிலே இருந்து இந்த சனி பகவான் பவனி வருகின்ற இந்த அற்புதமான பங்குனி மாதம் 16ஆம் தேதி மார்ச் மாதம் 30ஆம் தேதியில் இருந்து அவர் உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு செல்ல போகின்றார். பாக்கியஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு செல்ல போகின்ற மிதுன ராசி அதிபதியும் 12இல் இருந்து உங்களுக்கு மிதுன ராசியிலே வந்தடைகின்ற குருவின் அனுக்கிரகம் சனி பகவானுடைய அனுக்கிரகம் அற்புதமான யோக பலன்களை மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இதனால் வரையில் இருந்த கஷ்ட நஷ்டங்களுக்கெல்லாம் தீர்ப்பாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற கர்மகாரகனுடைய தொழில்காரகனுடைய விதி என்பது உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்பது பிறக்கின்ற ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்கப் போகின்ற சனி பயிற்சியிலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொட்டி கொடுக்கின்ற அற்புதமான யோக பலன்களை மிதுன ராசிக்கார நேயர்கள் பெறுகின்ற ஒரு மாதம் என்பது தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் கணவன் மனைவிகளாக இருந்தாலும் உறவினர்கள் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய தொழில்காரகன் 10ஆம் இடத்திலேயும்
ஸ்தானாதிபதி குரு பகவான் 7-10 கூடையவர் உங்களுடைய ராசியிலேயும் ஒன்றுக்கொன்று கேந்திர ஸ்தானங்களிலே பலம்பட்டு இருக்கின்றது என்பது மிகவும் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த சனி பயிற்சியிலிருந்தும் குரு பயிற்சியாக இருந்தாலும் மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அவர் உங்களுடைய 12ஆம் இடத்திலிருந்து ராசியை வந்தடைகின்ற அற்புதமான யோக பலன்களை பெற போகின்ற ஒரு ராசி என்பது மிதுன ராசியாக இருக்கின்றது. மிதுன ராசி என்பது ஒரு காற்று ராசி. புத்திசாலியான இருக்கக்கூடியவர்கள், முயற்சி ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் 2ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் என்று சொல்லக்கூடியவரும், இந்த 10ஆம் இடத்திலே 6 கிரகங்களின் சேர்க்கையில் இருந்து சனி பகவான் பவனி வருகின்ற இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு அற்புதமான யோக பலன்களை வாரி வழங்கப் போகின்ற பயிற்சியாக, இது நாள் வரையில் சனி பகவானால் பயந்து கொண்டிருந்த, ஏமாற்றத்தில் இருந்து கொண்டிருந்த, கஷ்ட நஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருந்த மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இனி வருகின்ற நாட்களெல்லாம் பொன்னான ஒரு அற்புதத்தை வெல்ல போகின்ற ஒரு ராசி என்பது மிதுன ராசியாக இருக்கின்றது. அந்த வகையிலே சனி பகவானுடைய பார்வை என்பது 10ஆம் இடத்திலிருந்து 3ஆம் பார்வையாக உங்களுடைய முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது விரய செலவுகள், விசேஷங்களுக்கு, சுப விசேஷம், சுப நிகழ்வுகளுக்கு இந்த விரையாதிபதியும் உச்சநிலையிலே இருக்கின்ற தற்பொழுது இந்த காலகட்டத்திலே சனி பகவானுடைய பயிற்சியிலிருந்து உங்களுக்கு அற்புதமான சுப விசேஷங்கள், சுப நிகழ்வுகள், வீடு, வாகனம், வண்டி, சொத்து சுகங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற சனி பயிற்சி என்பது இனி வருகின்ற காலங்களிலே மிதுன ராசிக்கார நேயர்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்ற ஒரு அற்புதமான யோக பலன்களை காணப்போகின்ற மிதுன ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி என்பது மிகவும் நல்லதொரு மாற்றத்தை, தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேயர்களுக்கும் சனியின் பார்வை என்பது உங்களுடைய 4ஆம் இடத்துல வீடு, வாசல், சொத்து சுகங்களிலே அற்புதமான யோக பலன்களையும், சனி பகவானும் குரு பகவானும், சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற அமைப்புகளுக்கு 7ஆம் இடத்திலே கணவன் மனைவிகள், கூட்டாளி என்று நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான யோக பலன்களை கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று பாக்கியாதிபதி பார்க்கின்ற அமைப்புகளுக்கு அந்தஸ்து, மதிப்பு, மரியாதைகள், கௌரவம் என்று சொல்லக்கூடிய உயரக்கூடிய தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேயர்களுக்கு ஒரு அருமையான நல்லதொரு காலமாக இனி வருகின்ற நாட்களிலே மிதுனராசிக்கார நேயர்களுக்கு சனி பகவான் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு சனி பயிற்சியாக, பிறக்கப் போகின்ற சனி பயிற்சியாக இருக்கின்றது. அந்த வகையிலே சனி பகவான் உங்களுடைய 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியை சனி பகவானுடைய 10ஆம் பார்வையாகவும், குரு பகவானுடைய 7ஆம் பார்வை என்பது உங்களுடைய 7ஆம் இடத்தை ராசியில் இருந்து பார்க்கின்றதும், கணவன் மனைவி தொழில்களிலே கூட்டாளிகளாக இருந்தாலும் நல்லதொரு மாற்றங்களை, ஆன்மீக ஸ்தலங்களிலே சென்று வருகின்றதற்கும் நல்லதொரு உயர்வுகளையும் கொடுக்கின்றது. குரு பகவான் உங்களுக்கு 7-10 கூடியவர் தொழில் ஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதி 10ஆம் இடத்திலே இருக்கின்றதும் அற்புதமான இந்த 2025 மார்ச் மாதத்தில் இருந்து பங்குனி மாதத்தில் பயிற்சியாக இருக்கின்ற பங்குனி 16ஆம் தேதி குரோதி வருடத்தில் பயிற்சியாக இருக்கின்ற பாக்கியாதிபதி சனி பகவானுடைய பயிற்சி என்பது மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும், ஏற்றத்தையும், உயர்வுகளையும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட துறைகளிலே கல்யாணம் ஆகாத நேயர்களுக்கும் ஆகப் போகின்றது. குரு என்று சொல்லக்கூடியவர், ஏன்னா 7ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிகளையும் தொழில்களை குறிக்கக்கூடிய தொழில் காரகனும் 10ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கூட்டு தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் அற்புதமான ஒரு நல்லதொரு மாற்றம், வரன் அமையாத நேர்களுக்கும் வரன் கிடைக்கப் போகின்றது. புத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் மிதுன ராசிக்கு 7-10 கூடையவர், கேந்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ராசியிலே அமைய பெற்று வருகின்ற மாதம் என்பது இனி வருகின்ற சனி பயிற்சி என்பது அற்புதமான நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது தொழிலாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், வீடு, வாகனம், வண்டி, சொத்து சுகங்கள் அமையாத நேர்களுக்கும் ஒரு உயர்ந்த நல்லதொரு சனி பயிற்சியாக கர்மகாரகன் என்று சொல்லக்கூடியவர் பாக்கியாதிபதியும் அஷ்டமாதிபதியும் மூலம் வருகின்ற மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு சனி பயிற்சி என்பது நல்லதொரு மாற்றத்தை கொட்டி கொடுக்கின்ற ஒரு மாதமாக, ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லக்கூடியது மிதுன ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய அல்லும் பகலும் அயராது உழைக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நாளிலே இந்த பயிற்சி நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் அற்புதமான ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது சனி பயிற்சியாக, இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் இருந்து குரு பகவானுடைய பயிற்சியும் 45 நாட்களுக்கு பிறகு, சனி பயிற்சியில் இருந்து 45 நாட்களுக்கு பிறகு குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை வரப்போகின்ற, தற்பொழுதும் கிட்டத்தட்ட உங்களுடைய ராசியை நெருங்கி கொண்டிருக்கின்ற அற்புதமான யோக பலன்களை மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இதனால் வரையில் பட்ட கஷ்டங்களுக்கு, நஷ்டங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு யோக பலன்களை இனி வருகின்ற சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியாக இருந்தாலும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. ராகு கேது பயிற்சியாக இருந்தாலும் ராகு என்று சொல்லக்கூடிய ஒரு 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்திலே பார்க்கின்றதும் இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. இங்கே குருவின் பார்வை உங்களுடைய மிதுன ராசிக்கு ராசியில் இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அற்புதமான இந்த ராசியில் இருந்து 9ஆம் இடம் தகப்பனார்களால் உங்களுடைய ஆரோக்கியம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை என்று சொல்லக்கூடிய கௌரவங்கள் அனைத்திற்கும் இதுநாள் வரையில் பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், அவமானங்களுக்கெல்லாம், துன்பங்களுக்கெல்லாம் இனி வருகின்ற நவக்கிரக நாயர்களின் சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் என்பது அற்புதமான ஒரு
யோக பலன்களை கொட்டி கொடுக்க போகின்ற சனி பயிற்சி என்பது மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்க போகின்ற சனி பயிற்சியாக இருக்கின்றது. சனி பகவான் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அபூர்வமாக உங்களுக்கு 10ஆம் இடத்திலேயே 4ஆம் இடம், உங்களுடைய 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அனைத்து துறைகளிலுமே ஒரு அற்புதமான உயர்வுகளையும் உன்னதத்தையும் குட்டி கொடுக்க போகின்ற ஒரு சனி பயிற்சியாக மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்க போகின்றது. நேயர்களே, நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.